ஆஃபீஸ் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது, ஏன் இவ்வளோ லேட்டு? மலையில் என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹெட்டில் சிவியராக இன்ஜூர் ஆகிருக்கு. தான் ஹாஸ்பிட்டலேருந்து வர. ஐயோ, இப்போ அவர் ஓகேவா இருக்காரா? அவன் ஐசியூவில் இருக்கான் குட்டா. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வந்துட்டு கால் பண்ணி அவங்க வீட்டில் காசு கேட்டிருந்தாங்க, லட்சக்கணக்கில் செலவாகும்னு சொல்கிறாங்க. ஐயோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஒரு ஆக்சிடென்ட் பல வருஷம் சேவிங்ஸே அழிச்சிரும்ல. அவங்க வீட்டில் எல்லாரும் உடஞ்சி போய் எழுதப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்தால் என்ன பண்ணுவோம்னு யோசிச்சேன். எப்படி சமாளிப்பேன்னு தெரியல. நம்ம யார்கிட்டயுமே ஹெல்ப் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு தான் முன்கூட்டியே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறது. இதுக்கெல்லாம் எப்படி முன்னாடியே ப்ரிப்பேர் ஆக முடியுமா? ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலியமா நம்மளுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தாலும் பணக்கவலை இல்லாமல் இருக்கலாம். அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காதா? இல்லை, நானும் முன்னாடியே அந்த மாதிரி தான் நினச்சேன். ஆடெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனால் இன்னும் வேற மாதிரி இருக்கு. அப்படியா? மந்த்லி 400 to 500 மட்டும் நம்ம பே பண்ணாலே போதும். லேக்ஸ்லேயே க்ரோர்ஸ்லேயும் நம்மளுக்கு கவரேஜ் கிடைக்கும். உண்மையானுமே ஆன்லைனில் அஃபோர்டபுளாக வாங்க முடியுமா? ஆன்லைன்லேயே நிறைய அஃபோர்டபுள் பிளான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் டைமில் நம்ம ட்ரீட்மெண்ட்கான எக்ஸ்பென்சஸை மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனியே கட்டிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் இருக்க காசை செலவு பண்ண வேண்டியதே இல்லை. கிளைம் பண்ணுறதும் ஈஸி தானா? ஆமாம், 30 minutes உள்ள கிளைம் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். சரி, நானும் இப்போவே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன். என்னால் என் ஃபேமிலி இந்த மாதிரி கஷ்டப்படுற நிலமை வரக்கூடாது. சூப்பர். என்னோட பயோல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற இன்சூரன்ஸ் பிளானை சூஸ் பண்ணி நீங்களும் சேஃபாக இருங்க.